வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு கோல்டு காயின் வாங்க போறீங்களா? அத வாங்கணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கோல்டு காயின் அப்படின்றத வாங்குங்க. என்னைய பொறுத்த அளவுக்கு எனக்கு கோல்டு காயின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நான் எந்த விதத்துல பயன்படுத்துறேன் அப்படின்றதையுமே இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒண்ணு குடுத்துட்டு, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா நெறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வாங்குறது லாபமா? நஷ்டமா? அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. இது நம்ம என்ன பர்ப்பஸ்க்காக வாங்குறோம்? எந்த மாதிரி இது வாங்குறோம்? அப்படின்ற 2 விஷயத்த பொறுத்து இது லாபமா இருக்கிறதும், நஷ்டமா இருக்கிறதும். ஸோ நம்ம கோல்டு காயின் வாங்க போறோம் அப்படின்னா, அதில நெறைய விஷயங்கள் பார்க்கணும். இதில நீங்க கேட்டிருந்த கேள்விக்கான பதிலாவே இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட என்னுடைய கோல்டு காயின் கலெக்ஷன்ஸும், அதுக்கடுத்து நான் எப்பயுமே கோல்டு காயின் போட்டு வைக்கக்கூடிய அந்த பெட்டியுமே உங்களுக்கு இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். இப்ப ரீசென்ட்டா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. 22 கேரட் கோல்டு காயின் வாங்கணுமா? இல்ல 24 கேரட் கோல்டு காயின் வாங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 22 கேரட்டுக்கும், 24 கேரட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. 22 கேரட் அப்படின்றது 91.6, அதாவது 916% அதில கோல்டு இருக்கும். மித்த பெர்சன்டேஜ் அடுத்தடுத்த உலோகங்கள் கலந்திருப்பாங்க. இதோடைய இன்னைய ரேட், அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு கிராம் 22 கேரட் உடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 7,940. இதுவே 24 கேரட் அப்படின்றது 99.9% இதில் கோல்டு மட்டும்தான் இருக்கும். அதாவது பியூர் கோல்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. இந்த கோல்டு எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கி வைக்கிறத கொடுத்துட்டு, நம்ம அது கூட எக்ஸ்ட்ராவா, அதாவது இந்த இதில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 91.6%க்கு அப்புறம் உள்ள அந்த கோல்டுக்கு பதிலாக நம்ம நிறைய இந்த மற்ற உலோகங்கள் ஆட் பண்ணுவாங்க. வெள்ளி, அதுக்கடுத்து செம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் கலந்து தான் நமக்கு நகையாக செய்ய முடியும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டு காயின் கொடுத்து நம்ம நகை செய்ய கொடுக்குறோம் அப்படின்றப்போ நமக்கு கிராம் கணக்கு நிறைய கிடைக்கும். இதோடைய ரேட்டுமே ரொம்ப அதிகம். இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு கிராம் 24 கேரட்டோடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 8,662. இது இருக்கிறதுலே தங்கத்துடைய வேல்யூல இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய விலை இருக்கக்கூடிய தங்கம் இது. ஸோ ரெண்டுமே நமக்கு லாபம் தான். நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து இது மாறுபடும். இப்போ நிறைய என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, நான் 24 கேரட்டாவே சேர்க்குறேன் அப்படின்றவங்க அது மாதிரி சேர்க்கலாம். இல்லை நான் அப்படியே கொடுத்துட்டு தங்கமாக வாங்கிக்க போகிறேன் அப்படின்றவங்க இது மாதிரி சேர்க்கலாம். இப்போ அப்படியே கொடுத்துட்டு தங்கமாக வாங்குறவங்க இதுவுமே வாங்கலாம். இது ரேட் அடிப்படையில் நமக்கு நிறைய கிடைக்கும். அதாவது அமௌண்ட் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான டிஃப்ரெண்ட் தான் இதில் அதுக்கடுத்து காயின் வாங்க போகிறோம் அப்படின்றப்போ நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணேன், இந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு பதிலாக நகையாக எடுத்துடலாம் அப்படின்றது மாதிரிலாம் கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நிறைய கடைகளில் வேஸ்டேஜ் இல்லாமலும் நமக்கு கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ அந்த ஆஃபரை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ நான் வாங்குகிற ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா 1% வேஸ்டேஜ் போடுவாங்க கோல்டு காயினுக்கு. எவ்வளோ மினிமமாக நீங்கள் வாங்கினாலும் சரி, நம்ம 100 மில்லிகிராம் வாங்கினாலும் சரி, இல்லை அதுக்கு அடுத்து எவ்வளோக்கு வாங்கினாலும் நமக்கு வேஸ்டேஜ் 1% தான். ஆனால் அதுவே நம்ம கேஷாக கொடுத்து வாங்குறோன்னா இந்த 1% போட மாட்டாங்க, வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான். அதோட மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ரூ. 20 போடுவாங்க, மேக்ஸிமம் ரூ. 20. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வரும் நமக்கு. அப்போ இது என்னை பொறுத்த அளவுக்கு லாபமாக இருக்குது. ஏன்னா வேஸ்டேஜ் எல்லாம் கொடுக்காம வெறும் 3% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறது அப்படின்றது இது எப்பயுமே நம்ம கொடுக்க போகிறது தான். ஸோ அதுக்கு ஏற்றது மாதிரி என்கிட்ட மினிமமும் ஒரு அமௌண்ட் இருந்தால் கூட நான் கோல்டு காயின் வாங்க முடியும் அப்படின்றப்போ நான் அதை பயன்படுத்திக்கிறது தான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது தான் கோல்டு காயின் தான். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வாங்கிட்டு நீங்கள் உடனே கொண்டு போய் விற்க போகிறீங்க, அதாவது ஒரு சில மாதங்கள்லேயே விற்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோல்டு காயின் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, கோல்டு காயினை பொறுத்த அளவுக்கு, இப்போ தங்கத்தோடைய விலையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வச்சிருக்க உங்களுக்கு அதோடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். எப்பயுமே குறைய போகிறதில்ல, சடனாக குறையும். அது ரொம்ப பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் குறையாது, ஒரு மினிமமாக குறையும். ஆனால் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியோராக அதோடைய வேல்யூ இன்னும் வரப்போகிற காலங்களில் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படின்றதுனால நீங்கள் உடனே வாங்கிட்டு விற்க போகிறேன், இப்போ 2-3 மாதத்தில் விற்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கோல்டு காயின் வாங்கி வச்சுட்டு நான்
ஒரு சில வருஷங்கள் கழிச்சு, அதாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் விற்கிறேன் அப்படின்னா, கட்டாயம் இன்னைக்கு நீங்க வாங்கின விலைய விட டபுள் மடங்கு இருக்கும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஒரு 10,000க்கு 1 கிராம் வாங்குறீங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ, அதோடைய வேல்யூ வந்து கண்டிப்பா 15,000, 20,000 இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான ஒரு பெனிஃபிட். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். நீங்க உடனே விற்க போறீங்கன்னா, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது முக்கியமா காயின் வந்து வாங்காதீங்க. அதுக்கடுத்து ஒரு குறைஞ்ச அமௌண்ட் இருந்தா கூட என்னால கோல்டு காயின் வாங்க முடியும் அப்படின்றது தான் வந்து தங்கத்துல நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு காரணம். நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் நிறைய வீடியோவில். கோல்டு காயின் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வந்து போட்டு வச்சுப்பேன். இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சீல் பண்ண கவரில் வர்றதுனால நான் வந்து இது மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்குவேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினது. இது வந்து தீபாவளி டைம்ல வாங்கினேன். சரியா ஞாபகம் இல்ல. இது 1 மட்டும் வாங்கினேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 இதுவும் இப்ப நியூ இயர் வந்தது இல்லையா? ஜனவரி 1 அப்போ வந்து வாங்கினேன். அதுக்கடுத்து இப்ப பிப்ரவரியில வந்து இந்த ஒரு காயின் வாங்கினேன். இந்த மாதிரி சீல் பண்ணியிருக்கும். 100 மில்லிகிராம் இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம். ஸோ நமக்கு வந்து ஒரு ரூ. 800 இருக்கு, ரூ. 900 இருக்கு. இன்னைக்கு ரேட்டுக்கு நான் சொல்றேன். ஒரு ரூ. 800 ரூ. 900 இருக்குன்னா நம்மளால இது வந்து வாங்க முடியும். இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, இப்போ இன்னைக்கு தங்கத்தோடைய விலை இன்டூ இந்த 100 மில்லிகிராம்னு போட்டிங்கனாக்கா ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா? அது கூட 3% ஜிஎஸ்டியும் அப்புறம் இது மாதிரி சீல் பண்ணி கொடுக்கறதுக்கான மேக்கிங் சார்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்டுக்கு ரூ. 20 அப்படின்றது மாதிரியும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக தான் தெரியுது. ஒரு 3% ஜிஎஸ்டி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்து ஒவ்வொரு பொருளுக்குமே வாங்குறது தான். இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஒரு பவுச்லேயே வந்து இதை கேரி பண்ணிட முடியும். நம்ம வந்து அழகாக இது மாதிரி எடுத்து ஒரு பவுச்சில் போட்டு வச்சிடலாம். இப்போ என்கிட்ட மொத்தமாக வந்து 7 கார்டு இருக்குது. ஸோ 7 கார்டு அப்படின்னாக்கா ஒவ்வொன்றும் 100 மில்லிகிராம் அப்படின்றப்போ 700 மில்லிகிராம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சேர்த்தது. ரொம்ப இதுக்காக மெனக்கெட்டு நான் வந்து பணம் வந்து செலவு பண்ணலை. எனக்கு வந்து வீட்டுக்கு கொடுத்த அமௌண்ட்டில் அப்பப்போ வந்து என்னால் சேவ் பண்ண முடிஞ்சதை வந்து அப்படியே இந்த கோல்டாக மாற்றி வச்சுக்கிட்டேன். முக்கியமாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்னுடைய பர்த்டே டைமில் வந்து பணம் கொடுத்தது, அதாவது ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி சாரீ எடுத்துக்க சொல்லி கொடுத்தப்பெல்லாம் நம்ம வந்து எதுக்கு இவ்வளோ அளவுக்கு அதிகமாக சாரீஸ் வச்சுக்கிட்டு, நமக்கு தான் அந்த சிட்டு போட்டு சாரீ எடுக்கிறதுனால நான் எப்பயுமே என்கிட்ட புது சாரீ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கோல்டாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி வாங்கக்கூடியது தான். அப்புறம் வீட்டு செலவில் வந்து மிச்சப்படுத்தக்கூடியது, முக்கியமாக காய் வாங்குறதுக்கு கொடுக்குற அமௌண்ட்ல எல்லாம் வந்து நிறைய மிச்சமாகிறது. இந்த மாதிரி அமௌண்ட்டை வச்சு தான் நான் இது வந்து ஒரு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வாங்கி வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ 700 மில்லிகிராம் அப்படின்னாக்கா இன்னைய ரேட்டுக்கு வந்து இப்போ இதோடைய இன்னைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 5,600 கிட்ட வரும். இந்த 700 மில்லிகிராம் அப்படின்றது அதுக்கு செய்கூலி சேதாரம் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் போட்டாங்கனாக்கா அது இன்னுமே கூட வரும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சது. அதுவுமே சொல்லிட்டேன் உங்களுக்கு டோட்டலாக இது வந்து இப்போ வாங்கினாக்கா 5,600 வரும். ஆனால் நான் வந்து இப்போ ஒரு 4 மாதமாக வாங்கினதில் 4,800 தான் நான் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 4 மாதத்தில் 800 இதில் வந்து பெனிஃபிட். ஒரு 700 மில்லிகிராம்க்கே எனக்கு வந்து 800 பெனிஃபிட். இதுவே நான் வந்து 1/2 கிராம் 1 கிராம் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தா கட்டாயம் அதுக்கு வந்து ஒரு தனி வேல்யூ இருக்கும். அதனால தான் சொல்கிறது, தங்கத்தில் வந்து கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைய ரேட்டுக்கு ஒரு 830 வாங்க முடியும். ஒரு 830 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு காயின் வாங்க முடியும். ஸோ நம்ம வந்து அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. எந்த செய்கூலி சேதாரம்லாம் இல்லை, வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் அப்படின்றப்போ நமக்கு வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீல் பண்ணி வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு பர்ஸில் வந்து போட்டு நம்ம பாட்டுக்கு எத்தனை இருக்குது அப்படின்றது முக்கியமாக வந்து நான் எழுதி வச்சுப்பேன். இந்த டேட்டுக்கு இந்த கோல்டு காயின் வாங்கினேன், இவ்வளோ ரேட்டு வந்தது அப்படின்றது வந்து எழுதி வச்சுப்பேன். இப்போ இத்தனை இருக்குது அப்படின்ட்டு நான் இதில் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே தனியாக காயினாக கையில் வாங்குகிறோம், 1/2 கிராம் 1 கிராம்க்கெல்லாம் வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த பெட்டி வந்து வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து போட்டு கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா,
ஏற்கனவே சிட்டு போட்டிருந்ததுல வந்து ஒரு பவுன் தான் சேர்க்க முடிஞ்சு. ஆனா கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவா எடுக்கணும்னு நெனச்சப்போ, நான் 1 1/2 பவுன் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த கோல்டு காயின குடுத்துட்டு 2 பவுன் கிட்ட வந்து ஹாரம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா போட்டு எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கோல்டு காயின் அப்படின்றது. ஸோ கோல்டு காயின்லாம் வந்து இது உள்ளுக்கு போட்டு வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரே இதில வந்து போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றப்போ ஒரு ம் அ நிம்மதியா இருக்கும். சரி அங்கன போடாம, இது மாரி ஒரு பாக்ஸ்ல வந்து இத்தனை இருக்கு அப்படின்றது மாரி போட்டு வைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து குட்டியா இருக்கிறதுனால கோல்டு காயினுக்கு வந்து சரியா இருக்கும். அதனால கோல்டு காயின் வந்து நெறைய வாங்குறோம் அப்படின்றப்போ, பாதுகாப்பா வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இது மாரி சீல் பண்ண கவரோட வாங்குறோம் அப்படின்றது வந்து நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எத்தன கவர் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்கு. இல்ல கோல்டு காயின கையில வாங்குறது மாரி வாங்குறோம்னாக்க, இது மாரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து அதில வந்து போட்டு வச்சுக்கலாம். கட்டாயம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு கோல்டு காயின் வந்து இந்த தேதியில இத்தனை வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வருஷத்துக்கு இத்தனை வாங்கி இது உள்ளுக்கு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு மிஸ் ஆறதுக்கும் வழி இல்லாம இருக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து பார்க்குறப்போ கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கரெக்ட்டா இருக்கிறது மாரி நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து நகை வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி கோல்டு காயின் சேவிங்ஸ் வந்து பண்ணாதீங்க. நீங்க அதுக்கு பதிலா நகை சிட்டு போடுறது தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். அதுவும் தங்கத்தில வரவு வைக்கக்கூடிய நகை சீட்டா போடுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்துட்டு செய்கூலி சேதாரம்லாம் இல்லாம இருக்கும். செய்கூலி சேதாரம் இல்லாத நகைச்சீட்டு எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறது? நகைச்சீட்டுல வந்து என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து எனக்கு வந்து கோல்டு காயின் எந்த வகையில யூஸ் ஆகுது? நான் எதுக்காக வந்து கோல்டு காயின் அதிக அளவுல சேவ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி எப்பயுமே வந்து கோல்டு சிட்டு வந்து கன்டினியூவா போட்டுட்ருப்பேன். இந்த தங்கத்தில வரவு வைக்கக்கூடிய சிட்டு அப்படின்றது வந்து கண்டிப்பா போட்டுட்ருப்பேன். இப்ப தங்கத்துடைய விலை வந்து ரொம்ப 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 அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்ப நம்ம வந்து பிளான் பண்ணி போடுறோம். ஒரு 1 பவுன் எடுக்கிறதுக்கு வந்து கோல்டு சிட்டு போடுறோம், அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய விலைவாசியில வந்து அது வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போறதுனால, என்னால அந்த 1 பவுன் அப்படின்னு அதாவது 8 கிராம் சேர்க்கிறது அப்படின்றது வந்து முடிய மாட்டேங்குது. அதுக்கு பதிலா ஒரு 6 கிராம், 6 1/2 கிராம் அந்த மாதிரி தான் சேவ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாரி சேவ் பண்றப்போ, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிட்டு, நமக்கு புடிச்ச நகை வந்து எடுக்க முடியாம போயிடும். அதுக்கு பதிலா என்ன பண்ணுவேன்னா, நம்ம வந்து கோல்டு சிட்டு ஒரு பக்கம் கட்டிக்கிட்டே இருப்பேன். அப்பப்ப என்கிட்ட என்னென்ன அமௌண்ட் இருக்கோ, அதில வந்து கோல்டு காயின் வந்து தனியா வாங்கிட்டே இருப்பேன். இப்ப நான் சொல்லக்கூடிய சிட்டு பார்த்தீங்கன்னா, அதில சேர்ந்திருக்க அந்த கோல்டுடைய அளவுக்கு வந்து எந்தவித செய்கூலி, சேதாரம்லாம் கிடையாது. ஸோ என்னால வந்துட்டு ஈஸியா எடுக்க முடியும். ஜிஎஸ்டியும் கிடையாது. அப்ப எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராவா போடக்கூடிய கிராமுக்கு மட்டும்தான் செய்கூலி சேதாரம் போடுவாங்க. ஜிஎஸ்டி கூட சில சமயம் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணி போடுறப்போ நிறையவே பெனிஃபிட்டா இருக்கும். நான் வந்து இது பல திருப்பு வந்து அனுபவப்பட்டிருக்கிறதுனால நான் வந்து கோல்டு காயின் வந்து அதிக அளவுல சேவ் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா டக்குன்னு இப்போ ஒரு 8 கிராமுக்கு பிளான் பண்றோம். அதுக்கு பதிலா ஒரு 6 கிராம் தான் சேர்ந்திருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கோல்டு காயின வந்து குடுத்துட்டு, அப்படியே நமக்கு புடிச்ச நகையா ஒரு ஒரு பெரிய நகையா எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி தான் பிளான் பண்ணி நான் வந்து பெரிய நகைகள் எல்லாமே சேர்த்தேன் என் பொண்ணுக்கு. ஸோ அது மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. கோல்டு காயின் வந்து இந்த விதத்துல தான் எனக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. அதனால பல வருஷங்களா நான் வந்து அந்த கோல்டு காயின் சேவ் பண்றது அப்படின்றது வந்து கன்டினியூவா பண்ணிட்டே இருக்கேன். கோல்டு சிட்டு எப்படி வந்து கன்டினியூவா போடுறேனோ, அதே மாரி கோல்டு காயின் வாங்குறதுமே கன்டினியூவா நான் வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து இது மாதிரி தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்களுமே வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். அத விட்டுட்டு கோல்டு அதாவது நகையா வாங்குறதுக்காக தான் நான் வந்து தங்க காசு வாங்குறேன் அப்படின்றது மாரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ஒரு வேஸ்டேஜ், அதுக்கடுத்து அந்த கோல்டு தங்க நகையா வாங்குறப்போ ஒரு வேஸ்டேஜ்ன்னு உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் அமௌண்ட். நீங்க நகையா எடுக்க பிளான் பண்றீங்கன்னா, கண்டிப்பா கோல்டு சிட்டு போட்டுக்கோங்க. கோல்டு காயின் வாங்கணும் அப்டின்னா, உங்ககிட்ட எக்ஸஸா ஏதாவது அமௌண்ட் இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா மிச்சமாறதெல்லாம் சேர்த்து வச்சு, 1 கிராம், 1/2 கிராம் அப்டின்னு சொல்லிட்டு வாங்குறேன் அப்டின்னா, அது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இது மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.